வணக்கம் நண்பர்களே. அண்மையில் ஒரு காணொளி போட்டேன். குடும்ப சிக்கல்களுக்கான தீர்வு என்பதுதான் அதனுடைய தலைப்பு. அந்த காணொளி போட்ட நிமிடத்திலிருந்து தொடர்ந்து பல்வேறு நபர்களால் பார்க்கப்பட்டு பகிரப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதற்கு வரக்கூடிய எதிர்வினைகள் தான் எனக்கு ஒரு திகைப்பை ஊட்டக்கூடியதாக இருக்குது. நான் போன தலைமுறையை சார்ந்தவன். போன தலைமுறையில் என்னுடைய அம்மாவுடைய வாழ்க்கையை பார்த்தும், என்னுடைய அதே வயதை சார்ந்த நான் பள்ளியில் படித்த கல்லூரியில் படித்த தோழிகளுடைய வாழ்க்கையை சார்ந்தும், அலுவலகத்திலே வேலை பார்த்தபோது என்னுடன் பணியாற்றியோருடைய பெண்களுடைய வாழ்க்கையை பார்த்து எனக்கு ஒரு சித்திரம் இருந்தது. பெண்களுக்கு ஆன்மீக அறிவார்ந்த அடிமைத்தனம் என்பதுதான் குடும்ப வாழ்க்கையாக வகுக்கப்பட்டுள்ளது. ஏதேனும் ஒரு வகையில் இந்த குடும்ப வாழ்க்கை என்கிற அந்த பெரிய அடிமைத்தனத்திலிருந்து மானசீகமாக விடுபடாமல் அவர்களால் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியவில்லை. இது என்னுடைய சித்திரமாக இருந்தது. இதை பற்றி நிறைய எழுதியிருக்கிறேன். அதாவது இன்றைக்கு ஒரு பெண்ணை என்ன எதிர்பார்க்கப்படுகிறது என்றால், அந்த பெண் குடும்பத்திற்கு, கணவனுக்கு, குழந்தைகளுக்கு மட்டுமாக தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். இதை நான் ஏற்கனவே எழுதியிருக்கேன். தன்னுடைய அம்மாவை பற்றி பேசும்போது நிறையா ஆம்பளைங்க என்னோட அம்மாவுடைய உலகமே நாங்கள் தான், என் அம்மாவுடைய உலகமே எங்கள் குடும்பம்தான், எங்கள் அம்மாவுக்கு எங்கள் குடும்பம் தவிர எதுவுமே தெரியாது, எங்கள் பிள்ளைங்களுடைய நன்மை தவிர எதை பற்றியுமே எங்கள் அம்மா யோசிக்கிறது கிடையாது, எல்லாமே எங்களுக்கு அம்மாவுக்கு நாங்கள் தான், இதை மாதிரி பேசுவாங்க. இது வீட்டில் ஒரு வளர்ப்பு மிருகத்தை வளர்த்து அந்த வளர்ப்பு மிருகத்துக்கு நாங்கள் தான் எல்லாமே, எங்களுக்கு அது பரிபூர்ண அடிமை என்று சொல்லிக்கொள்வது போன்ற ஒரு கேவலமான ஒரு சொற்றொடர். இந்த சொற்றொடரை சொல்லக்கூடியவருடைய மனநிலை மிக மிக அபாயகரமான ஒன்று. ஒரு அடிமையை வைத்து அந்த அடிமையின் அடிமைத்தனத்தை எண்ணி மன பூரிக்கக்கூடிய ஒரு எஜமானுடைய மனநிலை. ஒரு மனிதர், அது ஆணோ பெண்ணோ, அம்மாவோ மகளோ யாராக இருந்தாலும், அவர் இன்னொருவருக்காக வாழ்கிறார் என்றால் அது அடிமை வாழ்க்கை தான். யாராக இருந்தாலும், குடும்பத்திற்காகவோ கணவனுக்காகவோ யாருக்காக இருந்தாலும், வாழ்க்கை என்பது ஒரே ஒரு அர்த்தம் கொண்டது தான். அறிவார்ந்தும் ஆன்மீகமாகவும் ஒவ்வொரு நாளும் கொஞ்சமேனும் முன்னகர் வந்து கொண்டே இருப்பதுக்கு பேர் தான் வாழ்க்கை. நீங்கள் அப்படி முன்னகர்றதுக்கான சுதந்திரம் உங்களுக்கு இல்லை என்றால் அது வாழ்க்கை கிடையாது. உயிருடன் பிணமாக இருப்பது தான், அழுகாத ஒரு பிணமாக நீடிப்பது மட்டும்தான். நாய்கள், வீட்டு வளர்ப்பு நாய்கள் கூட அப்படி வாழ்வதில்லை. நாம் நினைப்போம் அது நமக்காக தான் வாழுதுங்க. ஆனால் அதுக்கான ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்களை உருவாக்கி வைத்திருக்கும், அதற்கான சுதந்திரங்களை உருவாக்கி வைத்திருக்கு வளர்ப்பு நாய். அந்த நாயை நீங்கள் 100% உங்களை அடிமையாக 24 மணி நேரம் கட்டி போடுங்க, அப்போ தெரியாது எந்த அளவுக்கு எதிர்க்கிறது, எந்த அளவுக்கு அது மூடியாகிறது உங்களுக்கு தெரியும். நாயை கூட, வளர்ப்பு நாயை கூட அதற்கான முழு சுதந்திரத்தை கொடுத்தாதான் உங்க கூட இருக்கும். ஆனால் மனிதர்களை நீங்கள் அப்படி இல்லை, உங்களை அடிமையாக வைக்கணும்னு நினைக்கிறீங்க. பல கணவர்கள் மனைவி தனக்காகவே வாழ்கிறாள் என்று நம்புகிறார்கள், அதை சொல்கிறாங்க. சொல்கிறதில் இருக்கக்கூடிய அப்பட்டமான கேவலத்தை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கிறது கிடையாது. இன்னொரு உயிர் முழுசாக உங்களுக்காக வாழுது அப்படின்னா நீங்கள் மிக கேவலமான ஒரு எஜமானன், இன்னொருத்தருடைய உயிரை, ஆன்மாவை உறிஞ்சி கொழுக்கக்கூடிய இழிமகன் என்றுதான் அர்த்தம். இதில் எந்த சந்தேகம் கிடையாது. இதே மாதிரி நீங்கள் உங்களை இன்னொருத்தருக்கு அர்ப்பணித்திருக்கிறீர்கள், இன்னொருத்தருக்காகத்தான் நான் வாழ்கிறீர்கள் என்று நினைச்சிங்கன்னா அதில் இன்னொரு பெரிய அபாயம் இருக்குது. உண்மையில் நீங்கள் அப்படி வாழாமல் கூட இருக்கலாம். ஆனால் இங்கே ஒரு கற்பனையை வைக்கிறீங்க. நீங்கள் இன்னொருத்தருக்காக வாழ்கிறீங்கிற எண்ணத்தை அவங்கள்ட்ட உருவாக்கி அவங்கள உங்களை அடிமையாக நினைக்கிறீங்க. நான் உனக்காகத்தான் வாழ்கிறேன், என் வாழ்க்கையே உனக்காகத்தான், ஆக நீ நான் சொல்கிறதெல்லாம் கேட்கணும், என்னோட இஷ்டப்படி தான் நீ இருக்கணும், அந்த நன்றிக்கு நீ காட்டணும். இது இன்னொரு வகையான அடிமைத்தனம். இன்னொருத்தரை அடிமைப்படுத்துவதற்கு, இன்னொருத்தர் மேலே ஒரு டாக்ஸிக் ரிலேஷனை கொடுப்பதற்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்ச்சி. அது நீங்கள் அறியாமல் அந்த சூழ்ச்சியை செய்கிறீங்க. ஒரு சைக்காலஜிக்கல் ஸ்கேம் தான் அது. உண்மையில் நிறைய அம்மாக்கள் பண்ணுறது இந்த சைக்காலஜிக்கல் ஸ்கேம். அவங்க அப்படி இல்லை, அவங்களுக்கு என்ன தோணுதோ அந்த வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க ரொம்ப ஒரு தனித்தன்மையும் திமிரும் கொண்ட பொம்பளையெல்லாம் இருப்பாங்க. ஆனால் பெண் குழந்தைகள்கிட்ட உனக்காகத்தான் நான் வாழ்கிறேன், இவ்வளவு தான் உனக்காகத்தான் பண்ணுறேன், என்னுடைய வாழ்க்கையை உனக்கு அர்ப்பணித்தேன், இன்னொன்று நான் யோசித்தது கிடையாது, ஒருவேளை சாப்பாடு நான் நம்பி சாப்பிட்டதில்லை,
ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றா கூட நான் விலை கேட்பேன். இப்படிலாம் சொல்லக்கூடிய பெற்றோர்கள் இருக்காங்க, அம்மாக்கள் இருக்கிறாங்க. அவங்க பிள்ளைங்கள்ட்ட ஒரு ஸ்லேவரி எதிர்பார்க்குறாங்க. நான் உனக்கு இவ்வளோ கொடுத்துருக்கேன், இதை விட கொஞ்சம் கூட சேர்த்து எனக்கு கொடு. உனக்குன்னு சொந்தமாக சிந்தனையை வைத்துக்கொள்ளாது, உனக்குன்னு சொந்தமாக பயணங்களை வைத்துக்கொள்ளாது, உனக்குன்னு சொந்தமாக எதுவுமே இருக்கக்கூடாது. ஏன்னா நான் உனக்கு முழுசாக கொடுத்துருக்கேன், நீ அது மாதிரி எனக்கு முழுசாக கொடுத்துடணும். இது இன்னொரு வகையான டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப். இந்த ரிலேஷன்ஷிப் நம்முடைய குடும்பங்களை வன்முறை களமாக மாற்றி கொண்டிருக்கிறது. இதை நான் நிறைய தடவை எழுதியிருக்கேன். நம்முடைய பெண்களுக்கு தான் இந்த பிரச்சனை இருக்குது. நிறைய கணவர்கள் தங்களோட மனைவி தங்களுக்கு மட்டுமாக வாழணும், அவங்களுக்குன்னு ஒரு சின்ன ரசனையோ சின்ன ஒரு உலகமோ இருக்கக்கூடாது என்று நினைக்கிறாங்க. ஒரு வீட்டில் நிறைய பெண்கள் இந்த மாதிரியான விஷயத்தை அனுபவிக்கிறேன் சொல்லியிருக்கேன். ஒரு வீட்டில் ஒரு பெண்மணி, ஒரு குடும்ப தலைவி ஒரு குமுதம் அல்லது விகடன் வாசிக்கிறது கூட அந்த குடும்பம் பொறுத்து கொள்வதில்லை. அந்த அம்மா தனக்குன்னு ஒரு குமுதம் பத்திரிகை வச்சு படிச்சுட்டு இருந்தால் அது தங்களுக்கு எதிராக ஏதோ ஒரு துரோகம் நினைக்கிறாங்க. ஒரு அடிமை முழு நேரம் தனக்கு வேலை பார்க்கணும், ஒரு 10 நிமிஷம் அது வேறு ஏதோ பண்ணிச்சுன்னா அந்த அடிமை தன்னுடைய 10 நிமிஷத்தை எடுத்துக்கிது நினைக்கிற எஜமான போல் அந்த வீட்டில் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே அப்போ தான் போய் அந்த அம்மாட்ட வேலை சொல்லுவாங்க. ஒரு காஃபி போட்டு கொடு, ஒரு தண்ணியை கொண்டு வா, அப்படி தான் ஒன்று சொல்லுவாங்க. இந்த வகையான கொடூரம் நம்ம குடும்பத்தில் இருக்குது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மிக மோசமான அடிமை நம்முடைய தாய் தான். வீட்டில் இருக்கக்கூடிய டீனேஜ் பையங்க அம்மா கிட்ட தண்ணி கொண்டு வான்னு சொல்லக்கூடிய வழக்கம் நான் நிறைய வீடுகளில் பார்த்துருக்கேன். ஏன் இவன் போய் தண்ணி குடிக்க மாட்டானா? ஒரு வீட்டில் 60 வயசு அம்மாக்கிட்ட 15 வயசு பையன் தண்ணி கொண்டு வா, தமிழர் திருப்பி கொண்டு வை, தண்ணி கொண்டு வந்த பிறகு இன்னும் கொஞ்சம் தண்ணி கொண்டு வா, தண்ணி கொண்டு வந்த பிறகு இல்லை தண்ணி வேண்டாம் டீ கொண்டு வா என்று சொல்லுதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இந்த வகையான மனநோயாளிகளுடைய ஒரு தொகுப்பாக நம்முடைய வீடுகள் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய அயோக்கியத்தை நான் அந்த பையனுக்கு புரியறதில்லை. இது தன்னோட அம்மா தனக்கு பண்ணக்கூடிய பணிவிடை சேவை என்று நினச்சிக்கிறான். தன் பையனுக்காக உயிரே கொடுப்பேன், தன் பையனுக்காக தன் வாழ்க்கை அர்ப்பணிச்சுன்னா அந்த அம்மா கற்பனை பண்ணிக்குது. இதை தான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இது ஒரு பெரிய குடும்ப வன்முறை என்கிறது என்னுடைய எண்ணம். ஒரு பெண்மணி அவளுக்குன்ற ஒரு அறிவார்ந்த பயணம் கண்டிப்பாக இருக்கணும். ஏதேனும் ஒரு அறிவார்ந்த பயணம் இருக்கணும். அதுக்கு அப்பால் ஆன்மீகமான ஒரு முன்னகர்வு இருக்கணும். அது பக்தியா, ஞானமா அல்லது வேறு எதுமாங்கிறது அவங்களுடையது. ஆனால் அப்படி ஒரு முன்னகர்வு இருக்கும். இது ரெண்டு இருந்தலைன்னா அவங்க வாழ்க்கை மிக மிக கீழ் நிலையில் இருக்குது, மிருக வாழ்க்கை. ஆனால் நம்ம குடும்பங்களில் அது உயர்வாக நினைக்கப்படுகிறது. நம்ம குடும்பங்களில் மற்றும் நம்முடைய மொத்த சொசைட்டிக்கு வாழ்க்கை என்பது உயிர் வாழ்தல் மட்டுமல்ல, அதுக்கப்பால் ஒரு வாழ்க்கை, அக வாழ்க்கை உண்டுன்னு எனக்கு தெரியாது. உலகியலுக்காக மட்டும்தான் வாழணும். ஆம்பளைங்க நினைக்கிறாங்க சம்பாதிக்கணும், செலவழிக்கணும், குடும்பத்தை பார்த்துக்கணும், அவ்வளோதான். அதுக்கப்பால் அவனுக்கு ஒரு எண்ணம் இருக்காது. சம்பாதிக்கணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், அவ்வளோதான். அதுக்கப்பால் உனக்கு ஏதாவது அறிவார்ந்த ஆர்வம் இருக்கான்னு யாருக்கும் இருக்காது. இல்லை, அது கேட்டாலே ஒரு மாதிரி ஷாக் ஆவாங்க. ஸ்பிரிச்சுவலாக ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுவும் ஷாக் ஆகும். உங்கள் அப்பா அப்படி இல்லையே, ஏதோ இதெல்லாம் புதிய விஷயம் கிடையாது. உங்கள் அப்பா காலத்தில் அவர் உழைச்சார், வேலை பார்த்தார், அதுக்கப்பால் அவருக்கு ஒரு ஆன்மீகமான ஒரு பயணம் இருந்தது இல்லையா? திருவாசகத்தை முற்றாக படித்தவங்க இருக்கிறாங்க, வைணவ கோயில்களுக்கெல்லாம் போகணுங்கிற நெறிய கொண்டவங்க இருக்கிறாங்க, வருஷத்துக்கு ஒரு தீர்த்தாடனம் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க, 18 முறை சபரிமலை போகணும்னு நெறி கொண்டவங்க இருந்தாங்க. எப்படியோ ஒரு ஆன்மீகமான வாழ்க்கை இருந்தது அவங்களுக்கு. உங்களுக்கு இல்லை. உங்களுக்கு வேலை, திங்கிறது, குடும்பத்தை பார்த்து தவிர வேறு எதுவுமே இல்லை. நீ வாழ்றது எவ்வளோ கேவலமான வாழ்க்கை, அது இவங்களுக்கு தெரியறதில்லை. பெண்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. இந்த மனநிலை கொண்டவர்கள் பெண்களை இன்னும் அந்த லௌகிக வாழ்க்கைக்குள்ளே ஒரு அடிமையாக வச்சுருக்கிறாங்க. அவங்களுக்கு இன்னும் ஒன்றுமே கிடையாது. அவங்க வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு சமைக்கிறது, பரிமாறுறது, பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது, சமைக்கிறது, பரிமாறுறது, பிள்ளைகளை படிக்க வைக்கிறது, கொஞ்ச நேரம் டிவி பார்க்குறது, சீரியலை பார்த்து கொஞ்சம் நேரம் கண்ணீரை விடுறது, தூங்கிடுறதுங்கிற ஒரு அசட்டு அபத்த வாழ்க்கைக்குள்ளே வாழ்ந்துடுறாங்க. இந்த குடும்ப அடிமை முறையை கடுமையாக நான் கண்டித்து தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கேன், தொடர்ந்து எழுதிட்டு இருக்கேன். ஆனால் இன்றைக்கி வரக்கூடிய கடிதங்களில் ஒரு பயங்கர காமெடி என்னென்னா, இளைஞர்கள் வந்து எழுதுகிறாங்க, கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, என்னுடைய மனைவி என்ன ஒரு அடிமை மாதிரி நடத்துகிறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு இசையில் ஆர்வம் இருந்தது, கல்யாணத்துக்கு முன்னாடி நான் சினிமாக்கள் பார்ப்பேன், வெஸ்டர்ன் மூவிஸ் எல்லாம் பார்ப்பேன், கொஞ்சம் படிப்பேன். ஆனால் என்னோட மனைவி இது எதுவுமே நான் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா என்னுடைய நேரம், மனம், கவனம் எல்லாமே அவளுக்கு சொந்தம். எனக்காக அவள் உயிர் வாழணும், அவளுக்காக நான் உயிர் வாழணும், அதுதான் ஐடியல் ரிலேஷன்ஷிப்னு நினைக்கிறாங்க. ஆகவே இது எதை படித்தாலும் அவங்க அழ ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன விட்டுட்டு படிக்கிற, என்ன விட்டுட்டு போகிற, என்ன அது என்ன உனக்கு அப்படி ஒரு வழி பாசிப்பு வேண்டி கிடக்கு என்று கண்ணீர் விடுறாங்க.
ஏன்னா என்னால் அவங்களுடைய அழுகை வீடு அழுகை அடம் படித்து தூங்குறது சாப்பிடாமல் இருக்கிறதுன்னு அது ஒரு பெரிய ட்ராமா மாற்றிடுறாங்க. ஒரு சொல்கிறார், ஒரு 20 நிமிடம் அவர் வீட்டில் உட்காந்து யூடியூப்பில் ஒரு ஆங்கில படத்தை பார்க்குறாங்க. அவங்க மனைவி தற்கொலை பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. என்னை விட்டுட்டு அதை எப்படி பார்க்கலாம் நீ? சரி, நீ வந்து பார்க்குறேன், எனக்கு அது பிடிக்கல, பார்க்க மாட்டேன். அப்புறம் அவங்க பார்க்குறது ரொம்ப லோ லெவலான டிவி சீரியல், அது தான் கூட உட்காந்து பார்க்கணும். என் கூட ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து படம் பார்க்க மாட்டியா? 1 மணி நேரம் சினிமா கூட பார்க்க மாட்டியா நீ? அப்படின்னு கலங்க மதத்தை தற்கொலை பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. அழுகுறாங்க, சாப்பிடாம 3-4 நாள் படுக்கிறாங்க. நான் காலைப்படி சமாதானம் பண்ணி ஊட்டி விட்டால் தான் அடுத்து சாப்பிட்ட பிறகு சமாதானம் ஆகுறாங்க. அப்போ அந்த படத்தில் உட்காந்து என்னால் பார்க்க முடியல. சரி, நீ பார்த்துக்கோ, நான் என் படத்தை பார்க்குறேன்னா அப்படி என்னை பிரித்து பார்க்குறேன், என்ன நீ கழட்டி விடுற அப்படிங்கிறாங்க. ஆஃபீஸ் 5 மணிக்கு முடியும், 5:40 வீட்டில் இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ளே ஒரு நண்பர்கள்ட்ட ஏதோ வெளியே போயிட்டேன், ஒரு டீயை குடிச்சேன்னா அதை எப்படி என்ன விட்டுட்டு நீ டீ குடிக்கலாம்? நான் எந்த தோழிகிட்டையும் போகிறது இல்லையே அப்படிங்கிறாங்க. நீ உன் தோழிகிட்ட நீ போய் டீயை குடின்னா அது அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு கிடையாது, நான் உனக்காகத்தான் வாழ்வேன், நீ எனக்காகத்தான் வாழணும் என்று சொல்கிறாங்க. என் வாழ்க்கையை அழிஞ்சிருச்சு. ஒருத்தர் சொல்கிறார், 1 வருஷத்துக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக நானே இதை செட்டாகி மழுங்கிட்டேன், இப்படியே மழுமட்டே ஆகிடுவேணும்னு பயமாக இருக்குது சார் அப்படின்னு ஒரு கடிதம். நான் சொன்னேன், இப்படி ஒரு வாழ்க்கை நான் கேள்விப்பட்டதே கிடையாது. பொம்பளைங்களுக்கு இப்படி இருக்கும். எவ்வளவோ சூட்டிகையான பெண்கள் இது மாதிரி மழுங்கி அழிந்து போகிறத நான் போன தலைமுறையில் பார்த்துருக்கேன். என்னோடய ஆசிரியர் சுந்தர ராமசாமி அவரை தேடி வரக்கூடிய இளைஞர்களில் எல்லாட்டையும் வந்து ஒரு தீவிரமாக உரையாடக்கூடியவர், அவங்கள அறிவார்ந்த பணிகளில் ஆற்றுப்படுத்தக்கூடியவர். அவர் சொல்லுவார், என்கிட்ட சொல்லுவார், ஏன்னா நான் அவருடைய மாணவன், எதிர்காலத்தில் நான் அவரை மாதிரி ஒரு ஆசிரியர் ஆவேன்னு அவருக்கு தெரியும். பெண்கள்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணாத அப்படிம்பார். பெண்கள்கிட்ட டோன்ட் இன்வெஸ்ட் யுவர் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டைம். ஏன்னு கேட்டேன், அவங்க பயங்கர துடிப்பாக இருப்பாங்க, ஆண்களை விடவும் துடிப்பாக, உயிர் துடிப்பாக, ஆவேசமாக இருப்பாங்க, படிப்பாங்க, யோசிப்பாங்க, வாசிப்பாங்க, என்னென்னவோ பண்ணுவாங்க. ஆனால் டக்குன்னு கல்யாணம் ஆகும், அப்படியே காணாமல் போயிடுவாங்க. ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு எங்கேயோ நீ பார்ப்பேன், ஒன்றுமே படிக்கிறது இல்லை சார், அதெல்லாம் ஒரு காலம், பிள்ளை ஆச்சு, குட்டி ஆச்சு, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகுது சார் அப்படின்னு மழுங்கி போயிருப்பாங்க. கண்கள் அந்த ஒளி அணைஞ்சு போயிருக்கும், தீ அணைஞ்ச கறிக்கட்டையாக இருப்பாங்க. அப்படி பல பெண்களை தொடர்ந்து பார்த்துருக்கேன். இது கொடுக்கக்கூடிய ஏமாற்றம் பயங்கரம். நம்ம எவ்வளோ ஹோப்ஃபுல்லாக இருந்தோம் இந்த பெண்ணை பற்றி, நம்ம இப்படி மழுமட்டையாக இருக்க. அதுக்கு ஒரு விதி இருக்குது, இந்த சமூகம் அப்படி தான் அதை வைக்குது. ஆனால் ஆண்களுக்கு அந்த மாதிரி சமூகத்துடைய கட்டாயம் இருக்குது. ஒரு அரசு வேலைக்கு போனால் ஒருத்தர் மழுமட்டையாகாமல் தடுக்க முடியாது. ஒரு கடுமையான வேலை இருக்கக்கூடிய ஒரு ப்ரைவேட் வேலைக்கு போகிற ஒருத்தன் வந்து வாழ்க்கையை மண்டையே அந்த வேலைக்கு கொடுத்து கொஞ்சம் வருஷத்தில் ஒரு வார்த்தை கூட படிக்காதவன் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆண்கள் எப்படியோ இந்த வேலைக்கு எதிராக ரெசிஸ்ட் பண்ணுறாங்க, எப்படியோ போராடி எப்படியோ முளைச்சிடுறாங்க. ஆனால் பெண்கள் குடும்பத்துக்குள்ளே போனால் முளைக்கிறதே கிடையாது, அப்படியே அழிஞ்சிடுறாங்க. பெண்களுக்கு குடும்பமும் ஆண்களுக்கு வேலையும் ஒரு செடிக்கு மேலே, ஒரு முளைச்சி வரக்கூடிய செடிக்கு மேலே ஒரு கல்லை தூக்கி வச்ச மாதிரி அப்படியே வளைஞ்சாது வந்துடுது ஆண்கள். பெண்கள் அப்படி இல்லை, அதுக்குள்ளேயே மடித்து போயிடுறாங்க. ஏன்னா ஆண்களுக்கு வேலைக்கு போகும்போது அந்த வேலை அடிமைத்தனத்தை மீறணும், ஏன்னா இது என்னுடைய வாழ்க்கை அல்ல, இது என்னுடைய சுமை தான் எண்ணம் இருக்குது. பெண்களுக்கு குடும்பம் இது ஒரு சுமை, இதை நான் மீறணும், எனக்கான ஒரு ஸ்பேஸை உருவாக்கி கொள்ளணும், இதை நான் தூக்கி போட வேண்டியதில்லை, ஆனால் எனக்கான ஸ்பேஸ் வேணுங்கிற எண்ணமே இல்லை. ஆக இது சுமையை வந்து ஒரு சுகமான பொறுப்பை ஏற்றுக்கிறாங்க, அதில் அப்படி திளைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கணவனுக்கு பணிவிடை பண்ணி கணவனுக்கான வாழ்க்கையை வாழ்கிறதுல பெரிய இன்பத்தை அடைகிறாங்க. பிள்ளைங்க பிறந்தோடனே முழு நேரமும் பிள்ளைங்களை பற்றி நினச்சி வேறு எந்த நினைப்பும் இல்லாமல் அப்படியே வாழ்கிறாங்க. பிள்ளை பிறந்து அது பள்ளிக்கூடத்துக்கு போய் 7 வயசு 8 வயசு ஆகி அது தனி வாழ்க்கையை அது வாழ வரைக்கும் இவங்களுக்கு வேறு எந்த நினைப்பும் இருக்கிறது இல்லை. 8 வருடம் வந்து ஒரு ஆத்மா ஆணோ பெண்ணோ 8 வருடம் அறிவார்ந்து எதையுமே யோசிக்காமல், ஆன்மீகமான எதையுமே யோசிக்காமல், முழுசாக உலகில் சார்ந்த ஒரு விஷயம், அது பிள்ளை வளர்ப்பாக இருந்தாலும் சரி, அதுக்கு அர்ப்பணிச்சிட்டான்னா அதுக்கப்புறம் திருப்பியெல்லாம் வந்து ஆன்மீகத்துக்குள்ளேயோ அறிவார்ந்த விஷயத்தில் வர்றது சாத்தியமே கிடையாது. மேதைகளுக்கு சாத்தியம், சாதாரணமாக சாத்தியம் கிடையாது. ஆனால் பெண்கள் அதை பொறுப்பாக சுமையாக நினைக்காம மகிழ்ச்சியாக ஒரு கொண்டாட்டமாக நினைக்கிறதுனால அப்படியே தொலைஞ்சு போயிடுறாங்க. அதாவது 2 பிள்ளைங்களை பெற்று வளரக்கூடிய பொண்ணு அந்த கன்னி பருவத்தில் அவளுக்கு இருந்த எல்லா விதமான தேடல்களையும் துடிப்பை இழந்து சாதாரண எல்லா அம்மாக்களை மாதிரி ஒரு அம்மா ஆகிறாங்க. சுந்தராசாமி சொல்லுவார், காஃப்கா பற்றி காமியோ பற்றி பேசிட்டு இருந்த ஒரு பெண் 5 ஆண்டுகளுக்கு பிறகு வந்தால் என்கிட்ட அவளுடைய பிள்ளைங்களுடைய சூட்டிக்கைத்தனை தவிர வேறு எதுவுமே அவளுக்கு பேச இல்லை. எனக்கு அதை கேட்கும்போது இரிட்டேட் ஆகுது.
அவளை எப்படியா கழட்டி விடணும்னு நினைக்கிறேன். ஆனால் பயங்கர எக்ஸைட்டிங்காக என் பிள்ளை அப்படி பண்ணி இப்படி இப்போவே படம் வரைகிறான் சார், இப்போவே வந்து எல்கேஜி போகிறதுக்கு முன்னாடி ஏபிசிடி சொல்லிடுவான் சார், இப்படியே பேசிகிட்டு இருக்குது. எப்படியாவது அதை கழட்டி விடுறதுக்காக முயற்சி பண்ணுவேன். எப்படியாவது லைட்டாக அதை கழிச்சு என்கிட்ட அந்த சாமாரி தருணங்களில் சொல்லுவார், இதை கழட்டி விடுறதுக்கு எதாவது பண்ண அப்படிம்பாரு. நான் வந்து சீரியஸாக அதை ஒன்று பேச ஆரம்பித்தேன். அந்த பொண்ணை பேச விடாமல் பார்த்துக்குவேன், அந்த பொண்ணு கிளப்பி போயிடும். ஆனால் இப்போ ஆண்கள் இப்படி இருக்காங்க, ஆண்களுக்கு குடும்பம் இப்படி ஆகிடுது. பெண்கள் இப்படி ஆண்களை வந்து அடிமைப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. பெண் சிலந்தி மாதிரி ஆயிட்டாங்க. ஆணை வந்து போகத்துக்கு பயன்படுத்திக்கிட்டு அப்புறம் அந்த ஆணையை சாப்பிட்டு புள்ள பெற்றுக்கும் சிலந்தி. அந்த கருவிட்ட பிறகு அதுக்கு தேவையான புரோட்டீன் உணவை வந்து தேட முடியாது, அதனால் ஆணையை சாப்பிடும். அப்படி இன்னைக்கு பெண்கள் மாறி இருக்காங்க. ஆம்பளைங்க சாப்பிட்றாங்க. அப்புறம் அந்த ஆண் என்ப ஒரு இண்டிவிஜுவல், அவனுக்கான ஸ்பிரிச்சுவல் இன்டலெக்சுவல் கொஸ்ட் உண்டு. அதை நாம் முழுக்க அழித்தா அவனை ஒரு சடலமாக மாற்றுறோம், அவனை திங்கிறோம். அப்படி இந்த பெண்களுக்கு புரியதில்லை. இது காரணம் நம்முடைய இலக்கியங்கள், சூடோ இலக்கியங்கள். அது வந்து கல்யாணமான உறவு என்பது ஒரு ஆண் முழுசாக தன்னை பெண்ணுக்கு கொடுக்கறது, ஒரு பெண் முழுசாக தன் ஆணுக்கு கொடுக்குறங்கிற மாதிரியான அசட்டு ரொமான்ஸுகளை கற்பித்து விட்டுருக்காங்க. இதை இந்த பெண்கள் நம்புகிறாங்க. அல்லது இதை ஒரு சாக்காக பயன்படுத்திக்கிட்டு ஒரு ஆணை ஸ்லேவாக மாற்றுறாங்க. எனக்கு இது எப்படி நடக்குதுன்னே புரியல. ஒரு ஆண் எப்படி அப்படி போய் சிறைப்பட முடியும்னு எனக்கு தெரியல. அப்புறம் அவனுக்கு என்ன கிடைக்குது? அதில் இருந்து செக்ஸு கிடைக்குது, அப்புறம் ஒரு குடும்பம் போய் சேர்றதுக்கு ஒரு வீடு கிடைக்குது, அப்புறம் பிள்ளைங்கக்கிட்ட ஒரு பற்று கிடைக்குது. ஆனால் இதுக்கு அவன் இழக்கிறது என்ன? அவன் ஒரு ஆள் இல்லாமல் ஆயிடுறானே, அவன் ஒரு சடலமாக மாறுறானே. ஒரு வீட்டுக்கு போய் செத்த சடலமாக வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை எப்படி ஒரு ஆண் டாலரேட் பண்ண முடியும்? நான் அந்த ஆளுக்கு எழுதினேன், அந்த பையனுக்கு எழுதினேன். எனக்கு தெரியல இப்படி ஒரு விஷயம் நடக்கும் இந்தியாவில்னு எனக்கு தெரியல. இப்படி ஒரு காலம் வந்திருக்கு. அப்போ எனக்கு மண்டையில் யோசித்தேன், நீங்கள் 100 ஆண்டு காலமாக பெண்களை இதே மாதிரி வச்சுருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ ஒரு சுதந்திரம் கிடைக்குது, அவங்க பழி வாங்குறாங்க. நீங்கள் யூஆர் பேயிங் பேக். உன்னுடைய தாத்தா கொள்ளு தாத்தாக்கள்லாம் பண்ண அட்டுழியத்துக்கு நீ திருப்பி கொடுக்குற. அது வரலாற்றுடைய ஒரு காலகட்டத்தில் இந்த ஈடுகட்டலை நீ பண்ணணும். இந்த பலி ஆடுகள் நீங்கள்லாம் நம்ம பண்ண தப்புக்கு ஒரு ஆடை பலி கொடுப்போம்ல, அது மாதிரி உங்கள் தாத்தா அப்பா பண்ண தப்புக்கு உங்களை பலி கொடுக்குறாங்க, நீ செத்துப்போ, அவ்வளோதான். ஒரு தலைமுறை இப்படி அழியட்டும், அடுத்த தலைமுறைக்கு சொரணை வரும், அவங்க வெளியே வருவாங்க. இதை சொல்லலை, ஆனால் எழுதினேன். பார்த்துக்கோ, நான் எனக்கு ஒன்றும் சொல்கிறது தெரியல. ஆனால் சுதந்திரம், அறிவார்ந்த சுதந்திரம், ஆன்மீகமான சுதந்திரம் தான் ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கான அடிப்படை தகுதி. ஆனாலும் பெண்ணானாலும் அதை இன்னொருத்தர் கட்டுப்படுத்துவது என்பது வாழ்க்கை அல்ல, சாவு தான். யாருக்கானாலும் பொறுப்புகள் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. லௌகிகமான பொறுப்புகள் இருக்குது. ஒரு ஆணுக்கு குடும்பங்கிற பொறுப்பு இருக்குது, தன்னுடைய பெற்றோருக்கான பொறுப்புகளும் இருக்குது. பெண்ணுக்கும் அதே போல் குடும்பம் என்ற பொறுப்பு இருக்குது, அவங்களுக்கும் தன்னுடைய பெற்றோருக்கான பொறுப்புகள் இருக்குது, தன்னுடைய பிள்ளையோட எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய பொறுப்பு இருக்குது. ஆனால் இதெல்லாம் சேர்ந்து வாழ்க்கையோட ஒரு பகுதி மட்டும்தான். ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய ப்ரைவேட் இன்டலெக்சுவல் ஸ்பிரிச்சுவல் கொஸ்ட், ஸ்பிரிச்சுவல் க்ரோத் என்று ஒன்று இருக்கிறது. அதை நாடி சென்று கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கொஞ்சமாவது அதில் ஏதாவது ஒன்று பண்ணுறது தான் மகிழ்ச்சி என்பது, நிறைவு என்பது. அதை செஞ்சு தான் ஆகணும். அதை செய்யலைன்னா வாழ்க்கை இல்லை. அதுதான் திருப்பி வேறு வார்த்தையில் அதை தான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். ஆகவே இந்த மாதிரியான இந்த உனக்காக நான் எனக்காக நீ என்கிறது ஒன்று, அது அசட்டுத்தனம் அல்லது மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி, இன்னொருத்தரை ஸ்லேவாக்கி வைக்கக்கூடிய சூழ்ச்சி, இன்னொருத்தரை டார்ச்சர் பண்ணி அதிலிருந்து இன்பம் அடைகிறதுக்கான சூழ்ச்சி. முதல் விஷயம் ஒன்று இருக்குது, தனக்கு ஒரு சொந்தமாக ஒரு கொஸ்டே இல்லாமல் இருக்கக்கூடியவங்க, ஆன்மீகமான வெறுமையில் இருக்கக்கூடியவங்க இன்னொருத்தருக்கு அந்த ஆன்மீகமான சுதந்திரத்தை கொடுக்க மாட்டாங்க. சின்ன குழந்தையாக இருக்கும்போதே ஒரு பொண்ணுக்கு எந்த வகையிலான ஸ்பிரிச்சுவலான இன்டலெக்சுவலான எதையுமே அறிமுகம் செய்யாமல் வெறுமே திங்கிறது, குடிக்கிறது, பணம் சம்பாதிக்கிறது மட்டுமே கற்பித்து அதுக்கு 25 வயசில் கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த பொண்ணு அப்படி தான் இருக்கும். அதுக்கு ஒன்றுமே தெரியாது இன்னொன்று உலகம் இருக்குன்னு. அதே மாதிரி ஆண்களுக்கும் இதே மாதிரி ஒரு உலகம் இருக்க தெரியாமல் இருக்கும் பட்சத்தில் அவங்க இதே மாதிரியான ஒரு டாக்ஸிக் ரிலேஷனில் போய் மாற்றுவாங்க. அப்போது உண்மையிலே இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் அண்ட் இன்டலெக்சுவல் ஒரு கொஸ்ட்டுக்கான தேடலோ தகுதியோ கொஞ்சமே இல்லாத ஒரு முழு லௌகிகமான ஆள் ஒருத்தர் இருப்பான்னு வைங்க. அப்படி நிறைய இருக்காங்க நம்ம ஊரில். 90% அப்படி தான். அவன் போய் ஸ்லேவாக இருக்கல, எனக்கு அபிப்பிராய வித்தியாசம் கிடையாது. எழுந்து நாசமாக போட்டுங்கிறதா என்னோட எண்ணம். இப்போ என்ன கெட்டு போச்சு, அவங்க சொசைட்டிக்கு தேவை தான், சம்பாதிக்கட்டும், பிள்ளைகளை வளர்க்கட்டும். ஆனால் கொஞ்சம் அறிவுத்திறனும்
கொஞ்சம் கற்பனை திறனும் கொஞ்சம் ஆன்மீகமான தேடலும் கொண்ட ஒன்று ஒரு உயிர், ஆணோ பெண்ணோ, இந்த ஒரு டாக்ஸிக் ரிலேஷனுக்குள்ளே போச்சுன்னா பேரழிவை சந்திக்குது. அதை எப்படி டீல் பண்ணுறது அப்படின்னா, திரும்ப திரும்ப சுதந்திரத்தை விட்டு நாம் அடையக்கூடிய எதுவுமே இங்கே இல்லை என்று சொல்லிக்கொள்ள வேண்டியது. அந்த இளைஞன் நான் சொன்னேன், சுதந்திரம் அன்றி, ஆன்மீகமான அறிவார்ந்த சுதந்திரம் அன்றி உயிர் வாழ்வதற்கு எந்த அடிப்படை இந்த பூமியில் கிடையாது. அதுக்கப்பால் இன்பம் என்று எதுவும் கிடையாது. முழுக்க துன்பமும் பொறுப்பு மட்டும்தான் இருக்கு. ஆன்மீகமான வளர்ச்சி தான் உண்மையில் ஏதாவது மகிழ்ச்சிங்கிறது. ஒரு செடி நட்டு அது வளர்வதை நீங்கள் தினசரி பார்க்கறது கூட ஒரு ஆன்மீகமான மலர்ச்சி தான். ஒரு புத்தகத்தை படிக்கிறது ஒரு ஆன்மீகமான மலர்ச்சி தான். ஒரு தியானத்தில் ஈடுபடுவது ஒரு ஆன்மீகமான மலர்ச்சி தான். ஓவியத்தில் ஈடுபடுவது ஒரு ஆன்மீகமான மலர்ச்சி தான். அறிவார்ந்த ஆன்மீகமான மலர்ச்சியை தேடிக்கொள்ளக்கூடிய பொறுப்பு ஒவ்வொருவருக்கும் உண்டு. தனக்கென்று தேடிக்கொள்ள வேண்டிய பொறுப்பு ஒவ்வொருவருக்கும் உண்டு. அதை இன்னொருத்தர் பறிக்காமல் பார்த்துக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு தான். உன்னை பிடிச்சி கொண்டு போய் ஜெயிலில் போட்டு அடைச்சா நான் என்ன தப்பு பண்ணேன், என்ன ஜெயிலில் அடைக்கணும்னு என்று ப்ரொட்டஸ்ட் பண்ணவே மாட்டியா? இல்லை ஜெயிலில் அடைச்சிட்டாங்க சார், ஜெயிலில் இருந்துக்கிறேன் அப்படி சொல்ல மாட்டேன்ல. அப்போ இந்த மாதிரி குடும்பம் என்கிற சிறையில் அடைக்கிறது மட்டும் எப்படி நீ ஒத்துக்கிற? அவன் எப்படி ஒத்துக்கிறேன்னா, குடும்பம் புனிதமானது, அதை எப்படி இருந்தாலும் அவன் பாதுகாக்கணும் நீயே நினச்சிக்கிற. குடும்பத்தில் நமக்கு எல்லா விதமான விஷயங்களும் இருக்குது அப்படின்னு நினச்சி அதே மாதிரி ஜெயிலில் நினச்சிக்கிட்டா ஜெயில் ரொம்ப புனிதமானது, அரசாங்கமே பார்த்து நமக்கு ஜெயிலை கொடுத்துருக்கு, ஜெயில் நமக்கு கடவுள் தந்த பரிசு, ஜெயிலுக்குள்ளே இருக்கக்கூடியதெல்லாம் புனிதமானது, ஜெயிலுக்குள்ளே இருக்கலாம் மகிழ்ச்சியானது, மணி அடித்தா கரெக்டாக சோறு கிடைக்கிறது ஒரு பெரிய தெய்வீகமான விஷயம், வார்டர் அப்பப்போ அடிப்பார், அதெல்லாம் வார்டருடைய கனிவை தான் காட்டுது. சக கைதிகள் நம்மளை டார்ச்சர் பண்ணுறாங்க, வேறு வழி இல்லை, ஜெயிலுங்கிற புனிதமான அமைப்புக்காக இந்த டார்ச்சர் நம்ம சந்தித்து ஆகணும், இப்படிலாம் கற்பனை விட்டால் ஜெயிலுக்குள்ள சந்தோஷமாக இருந்துருவில்ல. அது மாதிரி தான் குடும்பத்துக்குள்ளே இருக்கிறீங்க. அப்புறம் இன்னொருத்தருடைய ஆன்மீகமான சுதந்திரத்தையோ இன்னொருத்தருடைய அறிவார்ந்த சுதந்திரத்தையோ நீங்கள் பறிக்கிறீங்கன்னா உங்களுக்கான அறிவார்ந்த ஆன்மீகமான சுதந்திரத்தை நீங்கள் ஏதோ வகையில் இழக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கான சுதந்திரம் இருக்கும் பட்சத்தில் இன்னொருத்தரை கண்காணிக்க உங்களால் முடியாது, இன்னொருத்தரை தொடர்ந்து கட்டுப்பாடு வைக்க உங்களால் முடியாது. உங்களுக்கு வெறுமை இருந்தால் தான் இன்னொருத்தர் மேலே அப்படி கட்டுப்படுது. ஒரு ஆன்மீகமான வறுமை இருக்கக்கூடியவன் தான் இன்னொருத்தர் ஆன்மீகம் கட்டுப்படுத்தும். ஏன்னா ஒரு ஆன்மீகமான அகவளர்ச்சி கொண்ட ஒருவனுக்கு அந்த உலகத்தில் தான் அவனுக்கு கூர்மை இருக்கும், அதில் தான் அவன் கவனமாக இருப்பான். அவன் இன்னொருத்தர் என்ன பண்ணுறான், என்ன நான் சொல்கிறத கவனிக்கிறாங்களா, என் கூட இருக்காங்களா, என்கிட்ட வந்திருக்குன்னு கவனிக்க மாட்டான். உலகியல்ல நல்ல உறவை வச்சுக்குவான், அவன் செய்ய வேண்டிய கடமைகளை செய்வான். ஆனால் இதில் தான் அவன் முழுமை அடைஞ்சிட்டு இருப்பான், கவனம் முழுக்க இங்கே தான் இருக்கும். அப்போ இவனு ஆன்மீகமான வறுமை இருக்கும்போது தான் இன்னொரு அடிமைத்தனத்துக்குள்ளே போகிறான், இன்னொரு அடிமையை வச்சுக்க நினைக்கிறான். அப்போ அடிமையாக இருப்பது ஆன்மீக வறுமை, அடிமையை வச்சுக்கிறது ஆன்மீக வறுமை. அப்புறம் இன்னொன்று இருக்குது, அதான் கடைசியாக சொல்லணும். ஆன்மீகமான அறிவார்ந்த பயணங்கள் தனிமையில் மட்டும்தான் சாத்தியம். இன்னொருத்தர் கூட வரும்போது அவங்க தனிமையோடு அவங்க கூட வர்றாங்க. இருவருக்கு சேர்த்து ஒரு ஆன்மீக வளர்ச்சி, இருவருக்கு சேர்த்து ஒரு அறிவார்ந்த வளர்ச்சி இருக்கவே முடியாது. ஏன்னா அது ஒருத்தருடைய அகம், அது இண்டிவிஜுவல். ஒவ்வொரு செடியும் தனியாக தானே முளைக்குது. 2 செடி இப்படி பின்னிக்கலாம், 2 செடி ஒன்று சப்போர்ட் பண்ணி வளரலாம், ஒரு செடி ஒரு மரத்து மேலே சப்போர்ட் பண்ணி வளரலாம், 2 செடி பக்கம் பக்கம் நிற்கலாம், அதெல்லாம் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு செடிக்கான வளர்ச்சி ஒன்றுன்னா அது மாதிரி தான் ஆகும். அதுக்கு முழு சுதந்திரமும் முழு தனிமையும் உண்டு. அந்த தனிமைக்குள்ளே நுழையக்கூடாது, அந்த தனிமை இருக்கக்கூடாது நினைக்கவே கூடாது. அது ஆன்மீகமான தனிமை, அறிவார்ந்த தனிமை, தானாக தேடி வளரக்கூடிய தன்மை. நட்பு என்ற அளவில் அது இன்னொன்றை சார்ந்து வளர முடியும். அந்த நட்பு கணவன் மனைவிக்குள்ளே இருந்ததென்றால், அந்த நட்பு அப்பா பிள்ளைக்குள்ளே இருந்ததென்றால், அந்த நட்பு அம்மா பொண்ணுக்குள்ளே இருந்ததென்றால் அது சிறப்பு, நன்று. ஆனால் அப்பொழுதுதான் இருக்க முடியும், சார்ந்து இருக்க முடியும். என்னுடைய ஆன்மீக குரோத்தை தான் உனக்கும் வேணும்னோ, உன்னுடைய ஆன்மீக குரோத்து முழுக்க எனக்கும் இருக்குன்னு சொல்லவே முடியாது. ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்து ஒரு ஆன்மீகமான பயணத்துக்கு போகிறாங்க, ஒரு தியானத்துக்கு போகிறாங்க. இங்கே நாங்கள் வெள்ளிமலை நடத்தக்கூடிய முழுமை அறிவு வகுப்புகளில் நிறைய தம்பதிகள் வந்து கலந்து கொள்கிறாங்க, சேர்ந்து வர்றாங்க, அதை பற்றி வாதிக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொருத்தருடைய அகவளர்ச்சி இண்டிவிஜுவலானது. சேர்ந்து வர்றது, அனுபவங்களை பகிர்ந்து கொள்வது எல்லாமே அவங்களை இன்னும் மகிழ்ச்சியானவளாக்கும். ஆனால் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த இடங்களை அனுமதிக்கணும், அந்த தனிமையை அனுமதிக்கணும். அந்த தனிமை தான் சுதந்திரம் என்பது, தனிமைக்கான உரிமை தான் சுதந்திரம் என்பது.
அந்த சுதந்திரம் இருக்கும்போது தான் வளர்ச்சி சாத்தியமாகும். ஒவ்வொருவரும் வளர கடமைப்பட்டிருக்கா. வளராத செடி என்பது பட்டு போன செடி தான். அந்த வளர்ச்சி என்பது அதற்கான வளர்வதற்கான சுதந்திரம் வழியாக வருவது. அந்த சுதந்திரம் என்பது ஒரு வகையான தனிமை. அந்த தனிமையை அனுபவித்து அந்த வளரணும். அந்த தனிமையை அனுமதித்து ஒன்றோடொன்று இணைந்து இருக்கவும் வேண்டும். இதுதான் வாழ்க்கையுடைய ஒரு அடிப்படை விதி. இதைத்தான் தொடர்ந்து திரும்ப திரும்ப வெவ்வேறு வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நன்றி.